சார்ந்து ரிச்சர்ட், கிளாடிஸ் டெவினா, டிவோனா ரிச்சர்ட், பெரில் ரிச்சர்ட், ஜெவமாலை நிலைய குடும்பத்திற்கு கடந்த வருடம் முழுவதும் தேவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மென்மேலும் ஆசிரியக்கவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் திருப்பி சொல்கின்றார்கள். மேலும் சபை அன்பியத்தை சார்ந்து திருவாள வனத்தை குடும்பத்திற்கு கடந்த வருடம் முழுவதும் தேவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் சுகத்திற்காக திருப்பி சொல்கின்றார்கள். பவுல் அன்பியத்தை சார்ந்த திருவாள கிறிஸ்தராஜ், லோரா, ராபின்சன், ஜான் ஆண்டனி, ஆன்சி, பாத்திமா மேரி, தந்தை அன்பு, ஞான வழி குடும்பத்திற்கு கடந்த வருடம் முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிறக்கவும் புதிய ஆண்டு சிறப்பாக அமையவும் தந்தை அன்பு, ஞான வழி இவர்களின் பணிக்கு சிறக்கவும் உடலுள்ள சுகத்துடனும் வாழவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் திருப்பி வைக்கின்றார்கள். பெருமுடைய பவுல் அன்பியத்தை சார்ந்து திரு அந்தோனிசாமி, லூர்துமரி, அலெக்ஸ், ஜோஸ்பின் விக்டோரியா, பிரகாஷ், விஜய் தாமஸ், ஜெனிஃபர் பிரேமா, அருச்சுவை இன்பன், நிஷான், வெண்பா, ஸ்ரீ, நிதின், நிரோஷ் குடும்பத்திற்கு கடந்த வருடம் முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அருட்சகோதரர் நிஷான் இறைப்பணியில் நிலைத்திருக்கவும் உடலுள்ள சுகத்துடன் இருக்கவும் மேலும் அந்தோனிசாமி முழுபாறை தர வேண்டி குடும்ப கருத்து நிறைவேறவும் திருப்பி சொல்கின்றார்கள். அன்பீத்தை சார்ந்த திருமண அருளானந்து வனத்தம்மா குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் மெல்கியூர், செல்லாமெரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜென்சி, ஜோவிதா, ஜெனோ நற்பண்புகளில் சிறந்து வைக்கிடவும் வளமான எதிர்காலம் அமைந்திடவும் துன்பங்கள் நீங்கிடவும் குடும்ப கருத்து நிறைவேறிடவும் திருப்பி சொல்லியிருக்கின்றார்கள். வனச்சிறப்பு அன்பியத்தை சார்ந்து திருவாளர் ஜான் ஜெகதீஷ், வேளாங்கண்ணி, சிறில் ஜெனிஷா, கோவின் ஜோஸ்லி, நோஸ்பின் கிறிஸ்கா குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் அனைவருடைய உடல் சுகத்திற்காக சொல்லியிருக்கின்றார்கள். சபை அன்பத்தை சார்ந்து திருவாளர் அற்புதசாமி, எஸ்தர் மேரி, அக்சிலியா, லூயி பிரான், அபினேஷ் குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிறக்கவும் புதிய ஆண்டு சிறப்பாக அமையவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் அனைவருடைய உடல் சுகத்திற்காக சொல்லியிருக்கின்றார்கள். சபை அன்பத்தை சார்ந்து திருமதி ஆரோக்கிய மேரி, மைக்கேல், விக்டோரியா செல்வி, அந்தோனி தாஸ், மைக்கேல் விந்தரசி, ஜெயசீலன், ஜெயமங்கலம், சந்தோஷ், சிம்ரன், லியான், பிரின்ஸ், ஜாய்ஸ்ரீ, ஏசல், ஹென்றி, சாம், ஆண்டோபிரமி, எசேக்கியல் குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் திருப்பி சொல்கின்றார்கள். அருளாட்சி அன்பீத்தை சார்ந்த திருவாளர் இனியாசி, மேரி விக்டோரியா, அந்தோனி ரொசாரியோ, வேளாங்கண்ணி, ரிஷா மரியம், லிவியா மேரி, லீனா மேரி குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் புதிய ஆண்டு சிறப்பாக அமையவும் குடும்ப கருத்து நிறைவேறும் திருப்பி சொல்லியிருக்கிறார்கள். பவுல் அன்பத்தை சார்ந்து திருவாளர் ரவி, வெற்றி கிரேமா, மரிய சந்தோஷ், மார்க் ஆண்டனி குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் மேல் குடும்பத்தில் வைத்த சலைமுத்து, ஜெவமாலை மரி, லூர்துசாமி, கிரைஸ் மேரி இவருடைய ஆண்களை பாட்சி வைக்கின்றார்கள். வடசிறப்பு அன்பத்தை சார்ந்த திருமதி மரி, ஜெவமாலை மரி, ஆண்ட்ரோஸ் பெர்னாண்டஸ், எட்வின் விஜயராணி, வர்ஜின் மேரி, கிறிஸ்டி வின்மியா, இமானுவேல் பிலிக்ஸ், ஆரோக்கிய யாழிசை மற்றும் குழந்தை கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் மேலும் புதிய ஆண்டில் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆஸ்வதிக்கவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் சொல்லியிருக்கிறார்கள். புனித வடசிறப்பு அன்பத்தை சார்ந்த திருமதி காணிக்கை மேரி, நேவிஷ் ராஜா, கிறிஸ்துல்லா நவீன் குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் புதிய ஆண்டில் சிறப்பான எதிர்காலம் அமையவும் அனைவருடைய சுகத்திற்காகவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் திருப்பி சொல்லியிருக்கிறார்கள். பவுல் அன்பத்தை சார்ந்து திருமதி மார்த்தால், பிரியநாயகம், பசுலிகா, லிதியா, சாம், யோனாஸ் இவர்கள் குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் அனைவருடைய உடல் சுகத்திற்காக சொல்லியிருக்கிறார்கள். வடசிறப்பு அன்பத்தை சார்ந்த திருவாளர் டொன் போஸ்கோ, ஆரோக்கிய பெற்று பிரேமா, கிறிஸ்டோபர், கிறிஸ்டின் ஜோஷ்வா ராஜ், ஹைடன் ஹென்றி குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் குடும்ப கருத்து நிறைவேறவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வடசிறப்பு அன்பத்தை சார்ந்த திருவாளர் ஐசக் நியூட்டன், சாம்புஸ் மேரி,
ஏழுமலை, பூங்கொடி, இளங்கோவன், மஞ்சு குடும்பத்திற்கு இதை கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குமரேசன் அவர்களுக்கு நல்ல வரன் அமையவும், கலை ஆசினி திரிஷா இவருக்கு நல்ல கல்வி அறிவையும் ஞானத்தையும் வழங்கிடவும், நவோதயா திரிஷா நல்ல முறையில் தேர்வை எழுதி வெற்றி பெறவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உறவு சுகத்தை தரவும் குடும்பத்தில் இறைவரும் திருப்பதி சொல்லிக்கின்றார்கள். வனச்சிறப்பு அன்பத்தை சார்ந்த திருவள்ளுவர் ராசர், கிளமன், அமலோக நெறி, நான்சி, நெர்லின், மெர்சிடி ஆகிய குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவரையும் உடல் நலத்திற்காகவும் குடும்பத்தில் நிறையவரும் திருப்பதி சொல்லிக்கின்றார்கள். வனச்சிறப்பு அன்பத்தை சார்ந்த பிரகாசம் குடும்பம், திருவள்ளுவர் சின்னப்பன், ஜெவமாலை நரி, ஆரோக்கியமேரி குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள் அனைவரையும் இறைவன் ஆஸ்வதிக்கவும், உடல் உள்ள சுகத்தை தரவும், ஜெரினா ராணிக்கு நல்ல முறையில் குழந்தை பெறுவதற்கு இறைவன் நன்றியாகவும், மேலும் பவுனன் என்ற சின்னப்பன் அகஸ்டினுடைய ஆண்மை பாஷையும் சொல்லியிருக்கிறார்கள். வனச்சிறப்பு அன்பத்தை சார்ந்து திருமதி லீமா ரோஸ், ஜான் டிசோசா, அருள் சகோதரி டெல்பின், அருள் சகோதரர் பிரவீன் குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வருகின்ற புதிய வருடத்தில் இறைவன் ஆசிர்வதித்து இவருடைய கருத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்ற திருப்பியிருக்கின்றார்கள். பௌலம்பத்தை சார்ந்த திருமதி ஜெவமாலை, சின்னப்பன் சுகுமார், கலைச்செல்வி, நவமியா ஆண்டோ, ரோபின் கர்நாடி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் ஞானத்தில் கல்வியில் சிறந்து விளங்கவும், கிடைக்கின்ற புதிய ஆண்டில் இவர்களின் இலக்குகள் நிறைவேறவும் தொழில் சிறக்கவும் வேண்டியிருக்கின்றார்கள். பௌலம்பத்தை சார்ந்த ஹெக்டர் பெலிக்ஸ், ஜான்சி ராணி, ரீஜன் ராஜ், ஏஞ்சல், எபினேஷ், அமலா, அருட்செல்வி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் ரீகன் ராஜ் அந்த 25ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். இதை இறைவன் நிறைவாக ஆசிரிக்கவும், அனைவருடைய உடல் சுகத்திற்காகவும் சொல்லிக்கின்றார்கள். மேலும் வனச்சிறப்பு அன்பத்தை சார்ந்து திருவள்ளுவர் அந்தோனி ருகேஷ், காணிக்க ராணி, ஆஷ்மி, யுவன் ஷா அஜய் இவர் குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், படிக்கும் பிள்ளைகள் ஆஷ்மி, அஜய் நல்ல முறையில் படிக்கவும் திருப்பி சொல்லியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் அந்தோனி குமார், லூதுநிதி, கார்வின் பெர்னாண்டஸ், ஆரோக்கிய கிறிஸ்துல்லா, டெரிக் எல்விஸ் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இந்த புதிய ஆண்டில் இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆஸ்வதிக்கவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் இறைவன் ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் குழந்தைகளுக்கு புது ஆண்டிலே இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று அதை வேண்டி மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருங்கள். இறைவனின் ஆசிரை பெற்று நாம் புதிய ஆண்டில் இறை ஒளியில் நடக்கவும், அன்னை காட்டிய ஒளியின் பாதையில் செல்ல நம் உள்ளத்தின் இருளை போக்கிட இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. இறை மக்கள் இறை ஒளியில் நடக்க முதல் திரியை நம் பாசமிகு பங்கு தந்தை ஏற்றுவார்கள். நீதியின் பாதையில் செல்ல இரண்டாம் திரியை நம் பங்கின் வேதியர் ஏற்றுவார். உண்மையின் ஒளியில் செல்ல
மூன்றாம் பிரிவினை ஏற்ற சகோதரர் நிஷாந்த் அழைக்கின்றோம். அன்பின் ஒளியினை ஏற்ற இறையன்னை சபையின் தலைவரை அன்புடன் அழைக்கின்றோம். வழிகாட்டுகளின் ஒளியினை ஏற்ற பீட சிறுவர்களை அழைக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க உறவுகளே, 2024ஆம் ஆண்டை நாம் ஓடி முடித்துவிட்டோம். 12 மாதங்களுக்குள் 365 நாட்களுக்குள் எத்தனை ஆயிரம் அனுபவங்கள், வெற்றிகள், தோல்விகள், பிறப்புகள், சில உறவுகளின் இறப்புகள், நாம் சந்தித்தவை, சாதித்தவை, நாம் விட்டு தொலைந்து சென்றவை, நாம் தவறி விழுந்தவைகள், நம்மை எழுந்து நடக்க செய்தவைகள், நம்மை ஒழுங்கிய அனர்த்தங்கள், இவ்வுலகை கண்ணீர் சென்ற வைத்த யுத்தங்கள், மாற்றங்கள், பிடிவாதங்கள், அதிர்ஷ்டங்கள், நம்மை முடக்கிய நோய்கள், இவ்வாறு இவ்வருடம் நமக்கு விடை கொடுத்து செல்கின்றது. ஆனால் பிறக்கும் புதிய வருடம் 2025 நம்மை நோக்கி நகர்த்த இருக்கும் பாதைகள் அதிசயமாக்கட்டும். இன்று பிறாவை தாயானவர் இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாவின் பெருவிழாவை கொண்டாடுகின்றார். அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக, கடவுளின் தாயாக மாத்திரமல்ல, அவள் நமது திரு அவை தாயாகவும் இவ்வுலகிற்கான பாதுகாவலையுமாக இருக்கின்றார். இவ்வுலகு அதன் படைப்பின் தொடக்கத்திலே ஆதி பெற்றோரால் காயப்பட்டு பாவ நிலையால் அதன் நிலை இழந்திருந்த போதும் இவ்வுலகிலே பிறந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாவின் தூய்மையால், பிரமாணிக்கத்தால், கீழ்ப்படிவால், அவளின் கற்பு நிலை வாழ்வால் இவ்வுலகு இறந்ததை மீண்டும் திரளாயிற்று. எனவே நாம் தொடங்கும் இவ்வருடத்தை அவளின் பாதத்திலும் பாதுகாவலிலும் ஒப்பு கொடுத்து ஆரம்பிப்போம். 2025ஆம் ஆண்டு ஒரு ஜூபிலி ஆண்டு. திரு அவை முன்னெடுக்கும் அனைத்து செயல்பாடுகளும், அதில் நமக்கு தரும் அனைத்து படிப்பினைகளும், மேலும் நமது நம்பிக்கையை வளர்த்திட மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்க மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு நமக்கு, நமது குடும்பங்களுக்கும் ஓர் ஆசீர்வாதமாக அமைய மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு இயேசுவை நமது வாழ்வால் சான்று பகரும் கருவியாக நாம் மாற மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு உலகம் தேடும் அமைதியின், நீதியின் இல்லடமாக மாற மன்றாடுவோம். இப்புதிய ஆண்டிலே நாம் தனித்து அல்ல, மாறாக சேர்ந்து பயணிப்போம். பகைமையை அல்ல, மகிழ்வையும் அன்பையும் கொடுத்து பகிர்ந்திடுவோம். நல் உள்ளங்களாக மாறிடுவோம். இதற்கான வரங்களை கேட்டு தொடரும் இக்கல்வாரி வழியில் இணைந்திடுவோம். நாம் புதிய ஆண்டிலே அழைத்திருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டை ஆண்டுடைய பார்த்து வைத்து சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த புதிய ஆண்டு வளமைக்க ஆண்டாக, வளமையை சேர்க்கின்ற ஆண்டாக, நம் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் நிறைந்திருக்கின்ற மக்களாக நிலை கேட்டு வழியில் கொண்டாடுவோம். நாளை சிறப்பாக எங்களுடைய இறைவனை சபைக்காக சிறப்பாக ஜெபிக்க கூட அழைக்கின்றோம். சபையை வழிநடத்துகின்ற சபை தலைவர்கள், ஆலோசகர்கள் அனைவரும் நேரடியாக அழைக்கவும், நல்ல முடிவுகளை எடுத்து மென்மேலும் இந்த திருச்சபைக்கு தேவையான அறிவுரையா காரியங்களை செய்வதற்கான ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் இறைவன் இருக்கின்ற அனைத்து தூரத்திலும் தர வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பதி நம் தகுந்தத்தில் கொண்டதற்கு நமக்கு அறியாத இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், அனைத்தையும் ஆண்டவர் தர வேண்டுமோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லியாலும் சொல்லாலும் செயலாலும் கண்மையை தவறியதாலும் பாவங்கள் செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியாகுமரியாவையும் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நன்மையான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையில் நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவராய் இருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய்
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. புலத்தெடுக்கும் புதிய ஆண்டின் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வரும் பழைய ஏற்பாட்டு குரு மரபினரின் வாழ்த்துடன் தொடங்க நம் திருச்சபை அடைகின்றது. நாம் வளமோடு நல்வாழ்வு வாழ, நம் எல்லா திட்டங்களும் நிறைவேற குருக்கள் வழியாக ஆண்டவர் ஆசி வழங்கி அருள் பொழிந்து நமக்கு அமைதி அருள்கிறார் என கூறும் இன்றைய முதல் வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வரும் இரண்டாம் வாசகத்தில் திருத்துதர் பவுலடியார் கடவுளின் பேரிரக்கத்தை புலமிட்டு காட்டுகின்றார். இவ்வுலக கவர்ச்சிகளுக்கு அடிமைகளாகி பாவத்தில் வாழ்ந்து நம்மை மீட்டெடுக்க தம் ஒரே மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்ப திருவுளம் கொண்ட நம் தந்தையின் பேரன்பிலே நடந்து இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களோடு இருப்பாராக. எழுதிலிருந்து வாசகம். செய்தி 7:2 வார்த்தைகள் 14 முதல் 21 உடைய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்தலனுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடந்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சியெல்லாம் தம் உள்ளத்தில் இருந்து சிரித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தர்மியான நாளிலே நம் தாயார் திரு அவையானது 3 விழாக்களை கொண்டாடுகின்றது. ஒன்று ஆங்கில மாதத்துடைய தொடக்கமாக புத்தாண்டை நினைவுகூறுகின்றது. இரண்டாவது மாதம் என்றால் தாய் திருவை திருச்சபையுடைய தலைவியாக இருக்கின்ற அன்னை மரியாளுக்கு இறைவனின் தாய் என்ற பெயர் சூட்டுகின்ற அல்லது இந்த பெயர் உருவாக்கிய அந்த நாளை தொடங்குகிறது. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் பாலன் இயேசுவுக்கு இயேசு என்று பெயர் சூட்டிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஒரு கேள்வி, இந்த 3 விழாவில் இப்ப நம்ம எந்த விழாவை கொண்டாடுறோம்? எந்த விழா கொண்டாடுறோம்? இல்லையா? முதல் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம். இரண்டாவது அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகிறோம். மூன்றாவது இயேசு என்று பெயர் சூட்டின விழாவை கொண்டாடுகிறோம். இப்ப நம்ம எந்த விழாவை கொண்டாடுறோம்? அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற அந்த திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அடிப்படை மறைக்கல்வி கொடுத்தோம் இல்லையா? சின்ன குரூப்னு சொல்லுவாங்க. சின்னதில்லை, இப்போ அது புதிய குரூப்னு சொல்றாங்க. அந்த சின்ன குரூப்பத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு கேள்வி இருக்கு, படிச்சிருப்பீங்க. இறைவனுடைய பண்புகள் அப்படின்ட்டு ஒரு 6 இருக்கும். இப்போ கேட்கலாம் தலையில கொடுப்பாங்க, ஏன்னா பிள்ளைங்க நிறைய படிச்சது இல்லையா? இந்த கடவுளுடைய பண்புகள் 6 என்னன்னு தெரியுமா? ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கும்? நான் ஆரம்பிச்சு வச்சிடறேன். கடவுள் தாமா இருக்கிறார், தொடர்பு முடிவுகளாக இருக்கிறார், உடலும் உயிர்களாக இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எல்லாவற்றும் காரியங்களாக இருக்கிறார். 5வது எது சொல்றேன்னா, இதுதான் ஒரு அடிப்படை கல்வி. அது அடிப்படை மறைக்கல்வி. கடவுள் குறிச்சிய பண்புக்கு இந்த அடிப்படை வினாவுக்கு விடை இதுதான். இந்த எழுதி யார் தெரியுமா? இந்த கேள்விகளை யார் எழுதி யார் தெரியுமா? வீரம முனைவர். எங்கோ பிறந்த அவர் இங்க நம் மக்களுக்கு அடிப்படை மறைக்கல்வி வேண்டும் என்பதற்காக, இந்த மக்களுக்கு எப்படி மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கலாம் என்பதற்காக என்ன பண்றா, கேள்வி சில கேள்வியா எழுதி அதுக்கு பதில் ஒரு வழியில் எழுதி கொடுத்தார். ஆனா என்ன பண்றோம், நம்ம பிள்ளைங்களாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னமோ படிக்கிறோம். ஆனா அடிப்படையானது அவருக்கு தெரியல. கடவுள் யாருன்னு தெரிஞ்சாதான் அவங்க யாரு என்பதே அவருக்கு தெரியும். சரி, வீட்டுக்கு போய் படிக்கணும். சும்மா வீட்டுக்கு சொல்லும்போது அதிக சொல்லிருக்கிறத விட இப்படி சொல்லி கொடுங்க. அதான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. அது 3வது பார்த்தோம் என்றால் கடவுள் உருவமற்றவராக இருக்கிறார். அதுக்கு உருவம் கிடையாது. யாராவது கடவுளை பார்த்திருக்கீங்களா? கிடையாது. யாருமே கடவுளை பார்த்தது கிடையாது. அதுக்கு இயேசு சொல்றார், யாராவது தந்தையை பார்த்திருக்கிறேன் என்றால் அவன் யாரு? பொய்யன். இயேசு சொல்றார் என்னதே, கடவுளை பார்த்திருப்பவன் சொல்லுவன் பொய்யன். மகனை தவிர யாருக்கும் தந்தையை பற்றி தெரியாது சொல்றார். அப்படி உருவமில்லாத ஒரு இறைவனுக்கு உருவம் கொடுத்தவர் யார் என்று பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள். ஆகவேதான் இந்த நாளிலே அவளை இறைவனுடைய தாயாக, நம் அனைவருக்கும் தாயாக திருச்சபை கொண்டாடி வருகின்றது. திருப்பாவனையிலே வீரமானவர் இவ்வாறு கூறுகின்றார், உருவிலான் உருவாகி உலகில் ஒருவன் உதிப்ப கருவிலான் கருத்தாங்கி கன்னி தாய் ஆயினையே என்கிறார். அப்படி என்றால் உருவமில்லாத இறைவனுக்கு நீ உருவம் கொடுத்ததால் உலகத்திற்கெல்லாம் கன்னித்தாயாக நீ உருவெடுத்திருக்கின்றார், அன்னையாக உருவெடுத்திருக்கிறார். அப்படி என்றால் வழக்கமாக ஒரு பெண் அப்படிங்கிற பெண் ஆனவள் எப்பொழுது தாயாக பார்த்தோம் என்றால் குழந்தை பெற்றெடுத்ததற்கு தான் தாயாகிறார். ஒருவேளை வந்த பெண் குழந்தை பெற்றெடுக்கவில்லை என்றால் அவளுக்கு பேர் தாய் கிடையாது. அப்படிதானே? மறுபடியும் சொல்லுவோம், ஒரு கொச்ச மொழியில பேசலாம். அது கிராமத்துல அந்த மாதிரி
மாறிவிடும். சண்டையில கூட நமக்கு எதிர்பார்க்கணும் இல்லையா, ஒரு குழந்தை பெற்றிருக்கிறதுல இது சண்டை போட வேண்டாம். ஒரு பெண்ணானவள் ஒரு குழந்தை பெற்றிருக்கவில்லை என்றால் கடவுளுடைய சாபமாகவோ அல்லது அவருடைய இயலாமையாகவோ இல்லை ஏதாவது உடல் குறைபாடுகளாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்துல ஒரு குழந்தை பெற்றிருப்பது இப்பெல்லாம் ரொம்ப அரிதா போச்சு. என்னது எல்லாம் ஐவிஎஃப்ல போய் எல்லாம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிதான் போறாங்க. நெக்ஸ்ட் குழந்தை பெறுறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு குழந்தைல போதுப்பா, இதுக்கப்புறம் ஒன்றும் வேணாங்கிற அளவுக்கு நம்ம தயாராகிடும். அடிப்பட்ட நேரத்துல ஒரு 12 வயது இருந்த அந்த பெண் இறைவனை கருத்தாங்கி அவர் பெற்றிருந்திருக்கார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமா இருக்க வேண்டும். ஆகவே தான் முதலே தாய் திருச்சபையிலே வந்த பிரச்சனை அல்லது குழப்பம் என்று பார்த்தோம் என்றால் அன்னை மரியாதை தெய்வமாக கொண்டாடுவதா இல்ல வெறும் சாதாரண மனிதனாக கொண்டாடுவதா? இயேசுவை 100 விழுக்காடு இறைவனாகவும் 100 விழுக்காடு மனிதனாக கொண்டாடுவதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அன்னை மரியாதை ஒரு பெண்ணை கடவுளாக கும்பிடுவது ஒரு ஆணாதிக்க சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை. அங்க மட்டும் கிடையாது. இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு நான் உள்ள காலத்தில் இருக்கோம். இந்நாள் வரை எந்த பெண்ணுக்கும் எந்த மரியாதையும் எங்கேயும் கிடையாது. சொல்லிக்கலாம், நாங்க பெண் சுதந்திரம் அடைந்து விட்டோம், நாங்க சுதந்திர முறை உல்லாச முறையில் ஏதாவது செய்யலாம், அதெல்லாம் என்னது வீட்டுக்குள்ள செஞ்சுக்கலாம். உண்மை வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம எதையும் செய்ய முடியாது. அப்படி சுதந்திரம் என்பது 4 செவத்துக்குள் அடைப்பட்டுதான் இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த காலத்தில் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் இறைவனை இருக்கின்றால் அவளை இறைவனுக்கு ஈக்குவலாக ஆக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருப்பார்கள்? இந்த பிரச்சனையை முதலில் உருவாக்கியவர் யார் என்றால் ஆயராக நெஸ்டோரியஸ் என்பவர் உருவாக்குகின்றார். 430ஆம் ஆண்டிலே இந்த பிரச்சனையை கொண்டு வரார். அன்னை மரியாதை வழங்கப்படக்கூடாது, இயேசு மட்டும்தான் உங்கள் கடவுள் இருக்கின்றார். இந்த வாக்கம் ஏறக்குறைய ஓராண்டாக திருச்சபையிலே புரட்டிவிட்டு போயிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக 431ஆம் ஆண்டு எபேசு என்ற நகரிலே முதல் சங்கத்தை கொண்டிருந்தார்கள். இந்த முதல் சங்கத்தில் எல்லாரும் கூடி எடுக்கப்பட்ட முடிவு என்ன பார்த்ததென்றால் அன்னை மரியாள் இறைவனின் தாய். இதை யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவரெல்லாம் திருச்சபை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அன்றிலிருந்து இந்நாள் வரை விழா கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இந்த விழா பார்த்தோம் என்றால் திருக்காட்சி பெருவிழாவுக்கு அடுத்ததாக கொண்டாடப்பட்டது. வழக்கமாக ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்கு அடுத்த 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இதை ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில மாதத்தை புத்தாண்டுடைய தொடக்க நாள் இருக்கின்ற அன்று திருச்சபையின் தாயாக இருக்கின்ற அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக அந்த ஆண்டை அன்னை மரியாளுக்கு ஒப்படுவதற்காக முதல் நாளை இறைவனுடைய தாயை கிடைக்கிறார். நீங்க பார்த்தோம் என்றால் நீங்க இந்த நெட்வொர்க் சர்வே எடுத்து பாருங்க, எல்லா மதத்திலும் நீ பார்த்தீங்கன்னா ஆண் கடவுள் ஆண் புரிதலை விட பெண் தெய்வம் தான் அதிகமா இருக்குது. உண்மை தானே? பெண் தெய்வம் தான் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, அந்தோனியார் என்னதான் அவன் திருத்தமா இருந்தாலும் அந்தோனியார் திருத்தத்தை போறத வேலை மாத கோயில் போறதோ அல்லது லூத் மாத போறதோ பிரான்ஸ் போறதோ கூட்டங்கள் அதிகமா இருக்கும், அதிகமாக கொண்டிருக்கும். இந்த கிறிஸ்துவ மதத்தில் கிடையாது. இந்து மதத்தை பார்த்தோம் என்றால் சிவனை விட யார் சக்தி வாய்ந்தது? சக்திதான். சிவன் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி. அப்ப பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்பது இந்து சமூகத்தில் உண்டு, நம் சமூகத்தில் உண்டு. அப்ப பெண்ணும் ஆணும் இணைந்தால்தான் ஒரு சக்தியாக புதுப்பிப்பாக இருக்கிறது. சப்போஸ் பெண் இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி நினைச்சு பாருங்க, பெண்ணே உலகம் இல்லை அப்படின்னு உலகம் இருக்கும். சரி, ஆணே இல்லை பெண்ணா இருக்கும் அப்படின்னு உலகம் இருக்கும். சூப்பரா இருக்குல்ல? ஒரு பிரச்சனை வராது, சண்டை இருக்காது, எதுவுமே இருக்காது. இவன் அவனுக்கு லவ் பண்ணா இங்க லவ் பண்ணா அவன் வச்சிருக்காங்க வச்சிருக்க, ஒரு பிரச்சனை வராது இல்லையா? ஆனா கடவுள் பாரு எவ்வளவு அழகா படிச்சிருக்க உலகம் இல்லையா? எந்த ஈக்குவலா வச்சிருக்காரு. தொடர்ந்து பார்க்கணும் இல்லையா? ஆணுக்கு இணையாக பெண்ணை படைக்கின்றார். என்னது தொடர்ந்து ஆணுக்கு இணையாக படைக்கின்றார்.
வலு குறைந்தவளா படைக்கல. அப்படி என்னது? குடும்பத்துல ஆணும் பெண்ணும் சேர்ந்தில்லை என்றால் இந்த குடும்பம் அதோ அதான் பழமொழி அழகு இல்லையா? என்னது? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அப்ப பெண் என்பவர்கள் மிக சக்தி வாய்ந்தவளாக படைக்கப்பட்ட படைப்புகளே உயர்ந்தவளாக தான் இருக்கிறார். ஆனால் இந்த ஆனந்த சமூகம் இந்நாள் வரை பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. வேணா நீங்க பாருங்களேன், வேற மாற்றுவதற்கு நீங்க வேணா திருமணத்துல பாருங்க. திருமணத்துல வரதட்சணை யாருக்கு கேட்கிறோம்? வரதட்சணை யார் கேட்கிறோம்? பெண்கள் இருக்கீங்க. ஏன் பெண்கள் இருக்கீங்க? அதுவே அம்மா அம்மா வீட்டு உன் வீட்டுக்கு வருது. அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ தான் காசு கொடுத்து அந்த பொண்ணை வாங்கிட்டு வரணும். அப்படிதானே? இன்னும் இப்ப கடைக்கு போறோம்னா காசு கொடுத்து பொருள் வாங்கிட்டு வரணும். இதுதானே? காசு கொடுத்து வருவீங்களா? யாரும் வருவோமா? முட்டாள் தானே. இப்ப அந்த பெண்ணை உன் வீட்டுக்கு வருது. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆண் தான் எல்லாத்தையும் கொடுத்து அந்த பொண்ணை தாங்க அழைச்சிட்டு வரும் இல்லையா? ஆனால் இது யாருமே யோசிக்கவே கிடையாது. ஆனா என்ன பண்ணுவோம்? எப்படியாவது தள்ளி விட்டு தள்ளி விட்டு. ஆனா இப்ப இருக்க மாடல்கள் பொண்ணு ரொம்ப கௌரவமாயிட்டாங்க. என்னது? அவங்க கேட்கறாங்க கேட்கலையோ இவங்களே உட்காந்து என் வீட்டுக்காரருக்கு எல்லாம் கொடு அப்படின்ட்டு வாங்கிட்டேன். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க நடந்த போக முடியும், பைக் போட்டு நகை போட்டு எல்லாத்தையும் கொடுத்து அவளை போட்டு எனக்கு போட்டு எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு பெண் வீட்டுல இருந்து ஆண் வீட்டுக்கு எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிதானே? ஆனா ஒரு ஆண் வீட்டுல இருந்து பெண் வீட்டு ஏதாவது கொண்டு முடியுமா? ஒரு குண்டு கொண்டு முடியாது. முடிஞ்சு போயிடுச்சு. மாமியார் தோத்தோன்னு துவச்சிருக்கோம். உண்மைதானே? நீ பெண் வீட்டுல இருந்து எதனா கொண்டு வரலாம். அது பிரச்சனையா? என் மருமக ரொம்ப திறமைசாலி. ஆனா இங்க மாப்பிள்ளை ஒரு சொல்லுச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? என் வீட்டுல கொண்டு போறதுக்கு எங்க யாருக்கு இல்லையா? அப்ப நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் பெண்ணை தெய்வமாக வழங்குகின்ற அதே சமூகம் பெண்ணை ஒரு பொருளாக கூட மதிப்பது கிடையாது. அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திற்கும் 2025ஆம் ஆண்டிற்கும் நினைத்து பாருங்கள். அப்படி என்றால் அன்னிமறையால் எவ்வாறு அந்த இழுக்கோடு அல்லது எப்படி இந்த சமூகம் அவளை பார்த்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். ஆனால் அவள் அனைத்திற்கும் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் எல்லாம் ஆண்டுடைய அடிமை. என்னது? நான் ஆண்டுடைய அடிமை, எல்லாம் கடவுள் நடக்கட்டும் என்று வருகின்றார். முதலில் அன்னை மரியாளுக்கு ஒரு புதுகட்ட பட்டம் கொடுத்தது யார் என்றால் எலிசபெத் அம்மாதான். அவர் கருத்தாங்கி உடனே இந்த வானத்தை சொன்ன உடனே ஓடோடி போய் அங்கே போய் பார்க்கின்றார். தன் உறவினான எலிசபெத்தும் கருவுற்றிருக்கிறார் என்பதற்காக பார்க்கிறார். அப்படி போகின்ற பொழுது எலிசபெத் அம்மா கேட்கின்றால் ஆண்டவின் தாய் இல்லம் வர நான் யார் என்றார். அவர் அப்பொழுதே முன்குறித்து இறைவனின் தாய் ஆண்டவரின் தாய் என்று முன்குறித்து வைத்திருக்கின்றார். இது மட்டும் கிடையாது. சிலுவையினுடைய அடியில் இருக்கின்ற பொழுது கூட இறைவன் இயேசு கிறிஸ்து கூறினார், இதோ உன் தாய் என்று. அந்த தாயை நமக்கு எல்லாருக்கும் தாயாக இருக்கின்றார். இந்த தாயில் இருக்கின்ற மிக சிறந்த பண்பு என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த முதல் மாசத்துல மிக அழகாக கூறுகின்றது. 3 ஆசீர்வாதங்கள் கூறுகிறது. முதல் ஆசீர்வாதம் பார்த்தோம் என்றால் ஆண்டவனுக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உண்மை உறுதி செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி தருவார். இந்த அன்னை நம்ம கொடுக்கின்ற ஆசீர்வாதம் 3. 1 ஆசை, அருள், அமைதி. இது 3 இருந்தது என்றால் உன் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் நிதானமாகவும் இருக்கும். இது 3 நிகழ்ச்சிங்க நம்ம குடும்பம் சின்ன பின்னமா ஆயிடும். நம்ம குடும்பத்துல அருள் இல்லைன்னா சொல்லி முடிச்சு, கடவுளுடைய ஆசீர்வாதம் வச்சுக்கலேன் சொல்லி முடிச்சு. குடும்பத்துல அமைதி இல்லை, ஒண்ணு கிடையாது. இல்ல 3 நிலை ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் நாம் அருளையாயிடும். அப்படி என்றால் இந்த அன்னை அல்லது இந்த தாயானவள் இந்த வருடத்துடைய முதல் நாளிலே நம்ம கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசை என்று பார்ப்போம் என்றால் ஆசிரியரும் அருளையும் அமைதியும் நமக்கு தருகின்றார். அது எப்படி? தமது திருமுகத்தை திருப்பி உங்களுக்கு தருவாராக. அவள் எங்க இருந்தாலும் நீ எங்கே போகிறாயோ, நீ எங்கே வேண்டுகிறாயோ ஒரு பக்கம் திரும்பி உனக்கு இனத்தில் தர வேண்டும் என்று குருடைய ஸ்தானத்திலிருந்து எண்ணிக்கையிலே அந்த ஆசிரியர் கூறுகின்றார். ஒரு முறை வயதானவர் ரோட்டில் நடந்து போயிருந்தார். அப்போ சின்ன பையன் கூட போயிருந்தான். அப்ப கேட்டான், அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
நான் சொல்றேன்னா எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தங்கச்சி அப்படின்ட்டு வருஷத்துல லிஸ்ட் கொடுத்தேன். உடனே வந்து கேட்டாப்புல, அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா, எங்க அப்பா வெளியே துணிகள்ல வேலை செய்யறாரு. உன் தம்பி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாங்க. தங்கச்சி என்ன பண்றாங்க? தங்கச்சி படிச்சுட்டு இருக்குது அப்படின்னா. உங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்க வீட்டுல அவங்க அம்மா என்ன பண்றாங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? உங்க அம்மா என்ன பண்றாங்க சொல்லுவீங்க? வேலை செய்யறாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. யாரும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவீங்க? சும்மா ஊர்ல இருக்காங்க. அது சும்மா ஊர்ல இருக்காங்க அப்படின்னா இல்லையா? எல்லாரும் வேலைக்கு போறோம், எங்க அம்மா சும்மா வீட்டுல இருக்குது அப்படின்னா. ஆனா பெண்கள் வீட்டுல சும்மா இருக்காங்க. அப்ப முதியவர் இந்த பையனை பார்த்து கேட்டாரா, உங்க அம்மா எப்போ தூங்க போறாங்க அப்படின்னு கேட்டான். உடனே இந்த பையன் சொன்னா, நானா தூங்க பிறந்த எங்க அம்மா தூங்குவாங்க அப்படின்னா. சரி, உங்க அம்மா எப்ப எழுந்திருப்பாங்க அப்படின்னா, நாங்களாம் எழுந்து முன்னாடியே எங்க அம்மா எழுந்திருவாங்க. இப்ப வீட்டுல சும்மா இருக்காங்கன்னா உங்க முன்னாடி தூங்கிடுவீங்க இல்லையா? சும்மா இருக்காங்கன்னா நீங்க தூங்க தூங்கிடணும். சும்மா இருக்காங்கன்னா நீங்க எழுந்த பிறகுதான் எழுந்திருக்கணும். ஒரு வேலை கிடையாது. சும்மா இருக்க என்ன வேலை அப்படின்னா. அப்ப சொன்னா, இல்ல அம்மா சும்மா இல்ல, எல்லா வேலையும் அவங்க தான் சொல்றாங்க. இந்த சும்மா இருக்கவங்களுக்கு ஆங்கிலத்துல பேர் சொன்னாங்க இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃப் சொன்னாங்க. இப்பெல்லாம் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஹவுஸ் ஒய்ஃப் ஏற்படாது. என்னது? ஹவுஸ் ஒய்ஃப் ஏற்படாது. என்ன எழுதணும்? ஹோம் மேக்கர். என்னது? ஹோம் மேக்கர் அப்படின்னது குடும்பத்தை உருவாக்குபவர். யாரு? பெண்ணின் தொழிலார் குடும்பத்தை உருவாக்குபவர். அவள் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. நீ போய் என்னதான் வேலை செஞ்சு வந்தாலும் அந்த யார்கிட்ட இருப்ப? தண்ணி பெற்றோன்னு மனைவிதான் கேட்க முடியும். பிள்ளைங்க எங்கேயிருந்து குடும்பம் வந்தா யார்கிட்ட கேட்க முடியும்? அம்மாட்ட சாப்பாடு கொடுக்கலாம் கேட்க முடியும், இல்லை ஸ்நாக்ஸ் கேட்க முடியும். அப்பாட்ட கேட்க முடியுமா? தாத்தா கேட்க முடியுமா? இல்ல பாட்டி கேட்க முடியுமா? முடியாது. அம்மாட்ட கேட்க முடியும். அப்ப எல்லாருமே வந்து யாரை கேட்க முடியும்? தாய் கேட்க முடியும். அந்த குடும்பத்தை உருவாக்குபவள் இல்லையா? ஆவது பெண்ணாலே அழுத்தணும் இல்லையா? அப்ப குடும்பத்தை உருவாக்குற ஒரு பெண் என்றால் இந்த தாய் திருச்சபையை இந்நாள் வரை பாதுகாத்து வழிநடத்துபவள் அன்னை மரியாதை இருக்கின்றார். ஆகவே தான் இந்த வருடத்தின் முதல் நாளை நம் தாய் திருவை அந்த அன்னையுடைய பாதத்தில் வைத்து இந்த ஆண்டை வளர்ந்து செய்ய இருக்கின்றார். எவ்வாறு தன் மகனை இந்த இறைசு திட்டத்திலே முழுமையாக பங்கெடுக்க வைத்து இறுதி வரை துணையிருந்தாலோ அதே போல இந்த ஆண்டு தொடங்கி இந்த 365 ஆண்டு முடிவதற்கும் அன்னை மரியாதை நம் துணையிருந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையிலே இந்த நாளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அன்னுடைய கரம் பிடித்து நாம் நாளை இருப்போம். அகத்திலே அருளை வைத்து, முகத்திலே அழக வைத்து, கரத்திலே கரத்தை வைத்து அருள்மலை இந்த அன்னை அது தொடர்ந்து வழிநடத்துவாராக, ஆசி வழங்குவாராக. அதனுடைய விசுவாசத்தை அறிவிக்கிறோம்.
அன்னையிடம் நம் வாழ்வுக்கு தேவையானவற்றை மன்றாட்டுகளாக எடுத்து வைத்து மன்றாடுவோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, எம் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, இன்றைய உலகில் நற்செய்தி அறிவிக்க என நீர் தேர்ந்து கொண்ட உம் அடியார்கள் ஆகிய திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உம் கரம் தாங்கி அவர்களை ஆசீர்வதித்து உமது சித்தப்படி அப்பணியை முழு மனதுடன் நிறைவேற்ற உமது அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நீங்கள் பெற்றுக் கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்ற புனித பவுலின் உரைகளிற்கு ஒப்ப அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கவும் தூய ஆவியாருடன் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யவும் பொய்மை மலிந்த உலகிலே உண்மை நிலை அதற்காக உழைக்கவும் தமது அர்ப்பணத்தால் திரு அவை வாழ்வுக்காக உழைக்கவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பிறந்திருக்கும் இப்புதிய உலகை ஆசீர்வதியும். நாம் கால் பறிக்கும் இவ்வருடம் அனைத்து ஆசைகளையும் எமக்கு தருவதாக தூய ஆவியின் தூண்டுதலால் நாமும் புதியவற்றையே சிந்தித்து எமது தூய உணர்வுகளில் மாற்றங்களை காணவும் எமது சமூகத்திற்காக புதிய தலைமுறைகளுக்காக புதிய விடியலாக நாம் உருவாகிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. அன்புள்ள ஆண்டவரே, பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே எமது குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள், பிள்ளைகளின் வாழ்வு மற்றும் அவர்களின் கல்வி, எதிர்கால கனவுகள், தீர்மானங்கள், பெற்றோரின் வாழ்வாதாரங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் எமக்கு முன்பே இருக்கின்ற சவால்கள், போராட்டங்கள் மத்தியில் திணிவுடன் பயணிக்க வேண்டிய வலிமையை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நெருக்கடியான வேளையில் நீர் எமக்கு அருளும் அடைக்கலுமாய் இருந்த எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசீராக கொடுத்து அனைத்து மாறும் அமைதி, மனமகிழ்வு, அன்பின் அடையாளமாகவும் எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தழைத்தோங்கிட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. கண்களை மூடி குழந்தைகளுக்கு நூற்றாண்டிலே குடும்பத்திற்கும் நமக்கும் தேவையான வரங்களை ஆண்டவருக்கு மன்றாடுவோம். எங்களை கரப்பிடித்து விளைவா ஒரு தாய் எங்களுக்கு அன்னையாக கொடுத்து மகிழ்ந்து கொண்டாடுகின்ற வேளையிலே வந்திருக்கிற புத்தாண்டை நிறைவாக ஆசிரியையும் புத்தாண்டிலே நாங்கள் உங்கள் அருளையும் ஆசிரியையும் அமைதியில் பெற்று வளமுடனும் நலமுடனும் நோயில்லா வாழ்வும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து கொண்டாடுகின்றோம். ஆமென்.
திருப்பதி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாமலை ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் அவரின் நலனுக்காகவும் உமது கைவிரிப்பை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்யும் உம்முடைய அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் மது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினளித்ததா அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நின்று
நிலையான மொழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாக ஆண்டை வாழது புகழ்கின்றன, தலைமை தாங்கோமை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோம் உன் திருமுன் நடுங்குகின்றன. கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்ந்து கொள்ளுமாறும் நாங்கள் உமை தாழ்மை நெஞ்சு புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே கூறியவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்ந்து தருமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூயப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை ஒரு பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு மக்களை எதிராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உங்கள் கற்பனைக்கு நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பணித்தவாறே இம்மறைநிலை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து கண்டு செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தச்சர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு இறந்தியவில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கண்டு செலுத்தி ஆசி வழங்கி அதை தச்சர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் இணக்கத்தையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இதில் மீண்டும் வருவாடு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலி நன்றி செலுத்தி ஒப்புக் கொள்கின்றோம். ஒரு திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கில் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீ உலங்கணிய திருவிழாமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டப்படும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும்
ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறாக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், புனித ஜான்லியோனார்தியார், எம் பங்கின் பாதுகாவலர் புனித பதுவி அந்தோனியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும்படி உலகத்திற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து, எல்லா ஏனைய ஆயர்கள், திருநிலையில் நமக்கு சொந்தமான மக்களாக அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவினோடு செய்வாய் தருளம். கனிவுட தந்தையே, எங்கும் சுதருண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சி கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சிருந்த நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இல்லாமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆசியும் வல்லமையும்
அமைதி விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துவதற்கு பொழுது பாவங்கள் குற்றங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவதற்கு ஏற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியும் ஒற்றுமையை வாழ்வையும் அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இதன் சகோதரி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றார். இச்சமய விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பெற்றோர் ஆண்டவரை Thank you.
விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக் கொண்ட நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். இன்று கன்னியாளம் திருவரின் தாய் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அழைக்கிறது மகிழ்வோம். நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் உண்மை வழிநடத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற பாடுவோம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை பொழிந்து தமது அளவில்லா ஆசையை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு எல்லா வகை தீமையிலிருந்தும் பாதுகாப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையோட செய்து இங்கும் இங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்
நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் துணையில் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அருட்தந்தைகளின் கருத்துக்களுக்காகவும் நமது பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் சிறப்பாக பிறந்துள்ள இந்த புதிய ஆண்டில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பிறகு ஒரு ஆட்சி வருக, ஒரு திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவரையே உடைய திருவயிற்று கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் சகாயமான புனித கன்னி மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊரின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவின் கருணைக்கு எந்நேரமும் அவரது ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரம் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ்.